உலகத்திலே பெருநாடுகளை வென்ற ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் 1000வது ஆண்டு விழாவினை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆங்கோர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் சீனிவாசராவ் அவர்களே, செயலாளர் அன்பு சகோதரி தாமரை அவர்களே, துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ஞானசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, தமிழகத்திலே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, உலகத்திலே பல நாடுகளிலே இருந்து வருகின்றிருக்கக்கூடிய எனது அருமை தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சீனிவாசராவும் ஞானசேகரனும் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு பழக்கப்பட்டவர்கள். நான் ஒரு இயக்கத்திலே ஒரு விவசாய அமைப்பினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் இவர்கள் பசுமையை வலியுறுத்தி உலகம் முழுவதும் சுற்றி வந்தார்கள். அவர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனையின் அடிப்படையிலே ராஜேந்திர சோழன், மாமன்னன் ராஜேந்திர சோழன் வெட்டிய அந்த பொன்னேரியை தூர்வார வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை எடுத்து 1000 பேருக்கு மேல் அங்கே திரட்டி அந்த பொன்னேரியை ஆழப்படுத்தினோம். அந்த நேரத்திலே இருவரும் பசுமை உடையோடு பசுமை காரிலே வந்து அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். எனவே அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த நட்பும் உறவும் இன்றைக்கு கம்போடியா வரையிலே வந்திருக்கிறது. இது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை. அதே போல நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய பெருமையை இங்கே பெரியவர்கள் சொன்னார்கள். கூட்டத்திலிருந்து மேல்வரையும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலே படை என்று வள்ளுவன் சொல்லுவார். அந்த படையை வலிமையோடு கொண்டு சென்றவன், நடத்தியவன், அதில் வெற்றிவாகை சூடியவன் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழன் வெற்றிவாகை சூடியது மட்டுமல்ல, போர் நடத்தியது மட்டுமல்ல, 65 ஆண்டு காலம் போர்க்களத்தை அவன் நின்று கொண்டிருந்தாலும் அவனுடைய நாட்டிலே நீர் மேலாண்மையை சிறப்பாக செய்தவன். நீர் எவ்வளவு ஆற்றிலே இருந்து, காவிரி ஆற்றிலே இருந்து நீர் எவ்வளவு வரும், அதை எவ்வளவு தேக்கலாம், அதிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீர் எவ்வளவு வெளியேற்றலாம், அந்த வாய்க்காலிலே எவ்வளவு நீர் கொள்ளும், அதற்கான பதகைகள், அதற்கான மதகுகள் எவ்வளவு அமைக்க வேண்டும், அந்த கிளைய வாய்க்கால்கள் எப்படி செல்லும், அதிலிருந்து செல்லக்கூடிய அந்த வாய்க்காலிலிருந்து செல்லக்கூடிய நீர் எத்தனை ஏக்கர் நிலம் பாயும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு அந்த நீர் மேலாண்மையை மேன்மைப்படுத்தியவன் ராஜேந்திர சோழன். அதே போல சோழ நாட்டிலே உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவிற்கு உள்ளாட்சி தேர்தலை அறிமுகப்படுத்தி உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடத்த வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டிய அரசன் ராஜேந்திர சோழன். பெண்களுக்கு உரிமை கொடுத்தார், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், பெண்களை ஆள்வதற்கான அந்த உரிமையை கொடுத்தவன் ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழன் தான் அவனுக்கு 1000வது ஆண்டு விழாவை முதல் விழாவாக இங்கே நடத்தி கொண்டிருப்பதாக இவருடைய நண்பர் CR பாஸ்கரன் அவர்கள் சொன்னார்கள். அதே ஒரு திருத்தம், 2 மாதத்துக்கு முன்பாக அந்தமானிலே நடத்தினார்கள். ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் என்றால் என்று சொல்லக்கூடிய அந்த மாநாட்டினை அந்தமானிலே நடத்தினார்கள். 2 நாள் மாநாடு நானும் சென்றிருந்தேன். அங்கே உள்ள அந்தமான் தமிழர் சங்கமும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் உலக தமிழர் சங்கமும் சேர்ந்து இணைந்து நடத்தினார்கள் அந்த மாநாட்டை. இங்கே பல நாடுகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகளை இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள் உண்மையாக தமிழ் பேசுகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். பல நாடுகளிலே, பல தீவுகளிலே பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியவில்லை, வேறு வேறு மொழிகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய தமிழனுடைய பெருமையை காட்டுவதற்கும் ராஜேந்திர சோழனை போன்ற மன்னர்களுடைய பெருமையை உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்த வேண்டும் சொன்னால் இதை போன்ற மாநாடுகளை உங்கள் நாடுகளிலேயும் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராஜேந்திர சோழன் பல படைகளை அமைத்தார். 10,000 போர்க்கப்பல்களோடு உலகத்தை பமனி வந்தார். அப்படிப்பட்ட
நட்பன் ஆறும் உடையான் அரசனருள் ஏறு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எப்படி என்று சொன்னால், ஆற்றல் குறையாத படை, அறிவார்ந்த குடிமக்கள், குறைமையாத வளம், குறையற்ற அமைச்சு, முறிவடாத நட்பு, மோதி அழிய முடியாத படை, இவற்றையெல்லாம் வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் ஒரு அமைச்சன், அப்படிப்பட்டவன் தான் ஒரு அரசன் என்று வள்ளுவன் சொன்னான். அந்த இலக்கணத்திற்கு ஒப்பாக ராஜேந்திரன் வாழ்ந்தான். அந்த ராஜேந்திரனுடைய பெயரில், அந்த ராஜேந்திரனுடைய 1000வது கடாரம் கொண்டார் வெற்றி விழாவை நடத்திய இந்த அமைப்பிற்கு இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கோ தமிழ்ச்சங்கத்திற்கும், அதே போல சவுத் ஈஸ்ட் ஏசியா பல்கலைக்கழகத்திற்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டுதலையும் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பிலே தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.